சார் எனக்கு சுகர் சார். செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போனேன். தெரியாமல் ஒய்ஃபையும் கூட்டி போயிட்டேன். டாக்டர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு சுகர் கன்ஃபார்ம், ஒரு 2 நாள் அட்மிஷன் போட்டு இருங்கன்னு. என் ஒய்ஃபுங்க டாக்டர்கிட்ட கேட்டா, சுகர் எப்படி வருது டாக்டர்? நான் கூட நினச்சேன் பரவாயில்ல நமக்காக கேட்குறான்னு. சுகர் எப்படி வருது டாக்டர்னு. டாக்டர் உடனே ஜீன் அப்பா தாத்தாக்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வரும். என் ஒய்ஃபு கேட்குறாங்க டாக்டரை, அப்படி என்ன எங்கள் பெரியவன் ஆத்தனாருக்கு ஏன் இன்னும் வரலன்னு. அவளுக்கு எனக்கு சுகர் வந்தது கூட இல்லை, ஜீனுன்னா எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கணும்ல. ரொம்ப கஷ்டம். வாக்கிங் போங்கன்னாரு. அப்புறம் சொன்னார் 40 வயசு ஆனால் எல்லாருமே வாக்கிங் போகணும், அதான் நல்லதுன்னாரு. அடுத்த நாள் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், நான் வாக்கிங் போகலான்னு இருக்கிறேன், நீ வரியான்னு. நல்ல மனசு ஒன்றாவது, நீங்கள் போங்க அப்படின்னா. போனால் உண்மையிலேங்க பாவம், மெரினா பீச்சில் போகிறேன், நிறைய ஆம்பளைங்களை பார்க்குறேன், எல்லாம் தனியாக தான் வந்தான். நாயை தூக்கின்னு வரான் கூடவே. நான் சொன்னேன், ஏங்க நாயை தூக்கணும்? பிரச்சனையே இல்லை சார், இதான் ரொம்ப சௌகரியம், கூட கூட பேசாது, நமக்கே மூச்சு வாங்கினா கூட நீ சிகரெட் ஜாஸ்தி பிடிக்கிறாள் ஒன்று, எல்லாமே பிரச்சனை. 2 வீலரில் போனால் பிரச்சனை. அதுவும் இந்த நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன் சார், பைக்கில் ஓட தெரியாது, கீர் மாற்றிருக்கேன், ஆக்டிவாக வச்சுருக்கேன். அதில் என்னன்னா ஸ்கூட்டரில் என்ன பிரச்சனை பார்த்துக்கிறீங்களா, இன்ஜின் எல்லாம் பின்னால் வச்சுருப்பான், அது ஒரு 35 கிலோ, முன்னால் வெறும் தகுடு, 35 கிலோ இன்ஜினு, இது ஒரு 75 கிலோ, 105 கிலோ, நாட்டிக்கு போகணும், கவலையில் ஓடணும். சரியா? போயினே இருக்கிறோம், கஷ்டப்பட்டு அப்படியே போயின்னு இருந்தால் அந்த நேரத்தில் தான் எதிர் பிளாட்ஃபார்மில் ஒரு 45 வயசில் அழகாக ஒரு லேடி போவோம். நம்மளை மனுஷன் தானே நினச்சிப்போம். எனக்கு பொண்ணு பார்க்கும்போது நீ எங்கம்மா இருந்தேன்னு. இது பின்னாலங்க ஒரு ஸ்கூட்டருன்னு இல்லாமல் வீட்டில் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்த மாதிரி உட்காந்துக்குது. என்னங்க நேராப்பா அங்கே பாருங்கள் போர்டில் போட்டிருக்கான், என்னன்னு எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா. நான் சொன்னேன், அதை உங்கள் அப்பா சொல்லியிருக்கணும், அண்ணாச்சி சொல்லி என்ன பண்ணுறது, எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. எல்லாமே ஆஃபீஸில் அப்படி தாங்க. ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. ஆஃபீஸும் அப்படி தான். ஆஃபீஸில் சார் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி ஆம்பளையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, தப்பிச்சோம். திட்டினா கூட வாங்கிக்கலாம், தப்பில்லை. சரியா? ஆனால் பொம்பளையாக இருந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா லேடி ஆஃபீஸர்கிட்ட திட்டு வாங்க முடியாது. எனக்கு எங்கள் சிஇஓ லேடியாக வந்துட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. எவன் உள்ளே போனாலும் திட்டம் டெய்லி. நீங்களாம் எதுக்கு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆம்பளைங்க எல்லாம் வேஸ்ட்டு ஊனும் டெய்லி திட்டு வாங்குவோம். வீட்டில் போயும் சொல்ல முடியாது. சார் வீட்டில் ஒய்ஃபு கிட்ட வந்து எங்கள் சாரு மேனேஜர் திட்டாருன்னு சொல்லலாம் சார். என்ன வீட்டில் போயிட்டு ஒய்ஃபு கிட்ட எங்கள் மேடம் திட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நாளைக்கு நம்ம சண்டையில் அவளே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டா கூட, இன்னும் தாலி கட்டினவன் நீயே எப்படி பேசுகிறேன்னு என்ன சொல்லுவா? ஊரில் எவ்வளோ திட்டா வாங்கின்னு வர, நான் திட்டினேன் நான் தப்பா அப்படின்வா. அதனால் பேசக்கூடாது. கட்சி வரையும் கஷ்டத்தில் தான் இருந்தோம். எல்லாமே நமக்கு கீழே வேலை செய்கிறோன்னா அப்படி தான், எல்லாமே பிரச்சனை. கீழே வேலை செய்கிறவங்களாம் நம்ம பேச்சு கேட்பாங்கன்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஆம்பளைங்கன்னா கூட கொஞ்சம் திட்டலாம், லேடிஸை திட்டவே முடியாது. இந்த லேடிஸ் வந்துங்க எப்போவுமே புத்திசாலிங்க நம்மளை விட. அதுவும் வேலைக்கு போகிற லேடிஸும் ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஆஃபீஸில் தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்குள்ளே சொல்லிப்போம், என்ன இன்றைக்கி எப்படியோ சந்திராஷ்டமோ, ஆஃபீஸர் வந்தால் திட்டுவான். ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னால் அதுங்களே அழுவுங்க. அழுகுறவங்கள யாரும் திட்ட மாட்டாங்க. என் செக்ரட்டரி அப்படி தான், நிறைய தப்பு பண்ணும், திட்டலான்னு திரும்பும் போது அழுவோம். சரிம்மா இனிமேல் அந்த தப்பு பண்ணாத போ அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அது பண்ண தப்பில் எனக்கு மெமோ வந்துச்சு. நான் பயங்கர கோபத்தில் கூப்பிட்டு நீ பேச வேலையை விட்டு போச்சா. அது வரையும் நல்லா தாங்க அழுது இருந்தது. நான் திட்டின உடனே என்ன பண்ணிடுச்சு, முந்தானி எடுத்து வாயில் வச்சுன்னு கதவு திறந்து ஓடுது. ஆஃபீஸை என்ன பார்க்குது. அவனுக்கு எவ்வளோ சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா 2 நாளாக வரல, பயந்துட்டேன். பிள்ளையாரெல்லாம் வேண்டிங்க அந்த அம்மா வரணும். என் பையங்க அந்த அம்மாவுக்கு என்ன வீட்டில் கஷ்டமோ, நம்ம வேறு திட்டோம். அது ஏதாவது தப்பான முடிவு எழுதும்போது என் சாவுக்கு மேனேஜர் தான் காரணம்னு எழுதி வச்சுங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது. கட்சியில் 3ஆவது நாள் வந்தது. என்ன பண்ணிச்சிங்க, வரும்போது அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துச்சுங்க. அவன் இருக்கிற 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் பழகுது. அவன் வந்து என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா, நான் பம்மிட்டேன்.
ஒவ்வொரு நாளும் பம்மி சொன்னேன், இல்லை சார் எங்கள் ஜிஎம் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னென்னா அவன் அடித்தான் வச்சுக்கலாம், நம்ம ஜிஎம் பிடிச்சி விட்டுறது. எங்கள் ஜிஎம் தான் சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார்னு. ஆனால் அவன் நல்லவன் சார் சொன்னானே தவிர அவன் கண்ணில் பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. நான் தான் திட்ட முடியல, நீயாவது திட்டியாடா திட்டான்னு. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எல்லாமே பிரச்சனை தான் சார், பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. வாழ்க்கை என்பது போராட்டம் தான், சரியா? நாங்கள் அதுக்காக ஐயா என்ன சொன்னார் அழகா, வழக்கறிஞர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். போராட்டம் இருக்கும், அதில் நீந்தி வெளிவரணும், அதெல்லாம் சரி. ஆனால் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து பூந்தோட்டமாக இருக்கிறதா? இல்லை. வாழ்க்கை பிறந்ததுலேருந்து போராட்டம் தான். 100 பேரில் 2 பேர் தான் அதை பூந்தோட்டமாக மாற்றுறான். மீதி 98 பேரும் டாஸ்மாக்கு போகிறான். நன்றி, வணக்கம். அவருக்குன்னு ஒரு பாணி, வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு சுவையாக சொல்கிற கலையை அவர் கற்றுக்கிட்டார். நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற விஷயங்களை, அதுவும் பாருங்கள், பஸ்ஸில் பரிமளம்னு கூப்பிட்டதை கூட அதை நினச்சி பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில புருஷன் தவிப்பான், பொண்டாட்டி இறங்கணுமே பஸ்ஸை விட்டு அப்படின்னு. அந்த காட்சியெல்லாம் அப்படியே கண் முன்னால் கொண்டாந்து நிறுத்துறார். அது அவருடைய வெற்றி. இவ்வளோ நேரம் மோகன சுந்தரம் உங்கள் மகிழ்ச்சிக்கு பேசினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வாய் விட்டு சிரிக்கிற போனால் நோய் விட்டு போகும்னு சொன்ன பழமொழி பொய் இல்லைங்க. மகிழ்ச்சியாக இருந்தோன்னு சொன்னால் நமக்கு நோய் குறைவாக வரும், பிபி குறையும், சர்க்கரை அளவாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்து வரவேற்புற சொன்னவங்களும் சரி, இவங்களும் பேசும்போது சரி, கைதட்டுங்க கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு சொன்னாங்களே ஐயா, உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம 2 கையை அப்படி சேர்த்து தட்டுற போது நமக்கு உள்ள ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் வேடிக்கை கூட நான் சொல்லலை, செயற்கையாக கூட இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி சேர்த்து தட்டுங்க அப்படின்னு மருத்துவ பயிற்சியிலே கொடுக்குறாங்க. ஏன்? இந்த வலது கையும் இடது கையும் சேர்ற போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மின்சார அலைகள் இருக்கு இல்லையா, அது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இவ்வளோவும் சொல்கிறோன்னு கேட்டால், ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க. ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க. இல்லை போகலாம் அப்படிலாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தட்ட வேணாம், உங்கள் சௌகரியம் போல் விட்டுருங்க. முடிஞ்சு போச்சா?